உங்களோட காதல் சக்சஸ் ஆகணுமா? காதலை சொல்ல தயக்கம் இருக்கா? இப்போ அதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தயிர் வடையை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. ஏய், உங்க நண்பர்களுக்கு கொடுங்க. வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. அதை முடிச்சிட்டு உங்க காதலை சொல்ல போங்க. அழகா காதல் செட் ஆகும். நான் பொய் சொல்லலாம், என் ஜோசியே என்னைக்குமே பொய் சொல்லாது. தைரியமா வாங்குங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த 2020 எப்படி இருக்கும்? அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இந்த பாட்டை எப்படி டைஜஸ்ட் பண்ணி அந்த கம்போசரோட ஒரு கம்போசிங் ஜஸ்டிஃபை பண்ண சொல்ற மாதிரி இது ஒண்ணா? நெற்றில முடிகள் இருக்கக்கூடாது. இப்போ உன்னுடைய 2 புருவத்தை மேல இப்படி தூக்கணும். சுருக்கம் வருது இல்லையா, கைராக மாதிரி. கையில இல்ல, அப்படியே நேரா தூக்கணும். இந்த பெண் பிறந்த வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரிச் இல்ல, ரொம்ப ஏழ்மை இல்ல. இந்த வயசு வரைக்கும் பட்டினி பசி பட்டினி இல்லாத வளர்க்கப்பட்ட பெண் இது. எந்த வித கஷ்டமும் இல்லாம கஷ்டமே படம் வளர்ந்துருப்பீங்க. அவர் சொல்ல வரனா, நீங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு சிரமம் இல்லாம வளர்ந்துருப்பீங்க. உண்மையா? அப்படின்னு சொல்ல முடியாது சார். சில டைம் வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உண்மையா கஷ்டப்பட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. சரி. இனிமேல் வாழ்க்கைன்னு எடுத்தீங்கன்னா இப்ப என்ன சொன்ன வயசு? 22. இன்னும் 4 வருஷத்துக்கு ஆனாலும் உங்களுக்கு திருமண தடையா இருக்கும். நீ சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றான். திரும்ப அதாவது முயற்சி பண்ணாலும் பொண்ணு வரும், இல்ல நம்ம பார்ப்போம், இல்ல பெரியவங்க பார்ப்பாங்க. ஆனால் பக்கம் வந்தாலும் ஆனா இந்த 4 வருஷம் முடிஞ்சிட்டு 26க்கு மேல திருமணம் பண்ணும்போது நிச்சயம். என்னச்சு? மேரிடா நீங்க? ஆமா. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இவருடைய வாழ்க்கை இருங்க சார், சொல்லி முடிக்க இந்த ட்விஸ்டே முடியல. முடிக்கட்டும். அந்த அம்மா கல்யாணம் ஆயிருச்சு சார். அவர் என்னதான் சொல்லி முடியாது சார். நான் வெயிட் தான் பண்ணியிருந்தேன். இல்லைங்க, கேம் பேசுறது இல்லைங்க. கேம் பேசுறது இல்ல. இந்த கைத்தட்டுகள் முட்டாள்தனமான கைத்தட்டு. என்ன திட்டினா கூட பரவாயில்ல, என்ன திட்டா கூட பரவாயில்ல. படிக்கல என் குழந்தைங்க வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. நீட் எக்ஸாம் எழுதுறாங்களா, என்ன தெரியுமா சொன்னேன்? கடையில் வைக்கிறதுல பாஸ் அதை வாங்கி தலைகாணி கடியில சொல்லி விடுங்க. நைட் ஃபுல்லா தலைகாணில படுத்துருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயின்ல போய் ஆட் ஆயிட்டே இருக்குமா. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. சந்திராஷ்டமம் அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. 2 பரிகாரம். நம்ம இப்ப எல்லார் கையிலும் மொபைல் இல்லாம ஆளே இல்ல. அவங்களே அவங்க ஒரு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிட்டா அன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற ஒண்ணும் செய்யாது. தைத்துளைக்காரங்களுக்கு வந்து கிரகம் வந்து சுக்கிரன். சோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், மால்ல போய் படம் பார்த்துட்டு அங்க ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட சொன்னேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் டே பிஸ்கெட் காலையில எழுந்துச்சோன்னு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. காரணம் என்ன, அதுல பேர்ல என்ன இருக்கு, குட் டே. சோ சந்திராஷ்டமம் அன்னைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் போற இந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடுறோம்னா அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டே ஆயிடும். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.